புய்வாழ்த்த வாழ. நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். நம்மளை வழி நடத்துறதுக்கான குருவா கலியுக கீதை புக்கை பார்த்தோம். ஆத்ம ஞானம் பெறுவதற்கான புக்கா ஆத்மயம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பார்த்தோம். ஆத்மயத்துல பல ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறதாக சொல்லியிருந்தேன். அதை வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி உங்களை வழி நடத்துற குருவையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போற புத்தகம் அப்படிங்கிறது குரு வழி நட. பேரே ரொம்ப வித்தியாசமா உங்களுக்கு தெரியும். குரு வழி நட அப்படிங்கிறது குரு வழின்ற ஒரு புக் இருக்கு. குரு வழி நட அப்படிங்கிறது என்னடா புதுசா இருக்கு அப்படின்ட்டு உங்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை இந்த புக்கு கொடுக்கும். இதுதான் இந்த புக்கு. இந்த புக்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலியுக கீதையும் இதுவும் ஒரு சிமிலரான புக்குன்னு சொல்லலாம். இந்த புக்ல 50 குருமார்களுடைய விசேஷமான பதிவுகள் இருக்கு. நீங்க உடனே சரி அகத்தியருடைய ஹிஸ்டரி, அகத்தியர் என்னெல்லாம் செஞ்சாரு, போகர் என்னெல்லாம் செஞ்சாரு, அவருடைய ஜீவ சமாதி எங்க இருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா அது எதுவுமே இருக்காது. இந்த புக் எளிமையா வாழ்றவங்களுக்கும் எளிமையா இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் படிப்பறிவு மட்டும் இருக்கு. அதாவது எனக்கு படிக்க மட்டும் தெரியும்பா ஆனா ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கு அப்படின்னா இந்த புக் அவங்களுக்கு எளிமையான புரிதலை கொடுக்கும். என் குரு அகத்தியர்ப்பா, என் குரு போகர்ப்பா, என் குரு கோரகர்பா, என் குரு புலிபவனி சித்தர்ப்பா, இந்த மாதிரி யாரை நீங்க சூஸ் பண்ணாலும் அவங்கள எப்படி நீங்க வணங்கணும், எந்த மந்திரத்தை யூஸ் பண்ணணும், அவங்களுடைய உபதேசம் என்ன, இப்போ அவங்க வழி நடக்கணும் அப்படின்னா அவங்க உபதேசத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். உபதேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்க நிறைய கொட்டி கிடக்கு. அப்படி இல்லாம இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில அவங்களுடைய ஒன்லைனர் உபதேசம், அதாவது திருமூலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜீவகாருண்யம், அதை எப்படி பண்ணணும், என்னைக்கு அவரை வழிபடணும், எந்த மந்திரம் சொல்லி அவரை வணங்கணும், எந்த நேரத்துல வணங்கணும், எந்த நாள்ல வணங்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஷார்ட்டான, ரொம்ப ஸ்வீட்டான, ரொம்ப எளிய முறையில, ரொம்ப இனிமையான முறையில இந்த புத்தகம் போடப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி ஒரு குரு ஆத்மேஸ்வரரா நாங்க வெளியிடுற எல்லா புக்குமே பிரபஞ்சத்தோடைய அருளோட தான் போடப்படுது. இந்த புக்கும் அதே மாதிரிதான். இந்த குருக்கு உபதேசம் பண்ணது யாரு, முருகனா இல்லைன்னா முத்தப்பரா, அப்படி இல்லைன்னா சிவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த புக்ல எந்த குருவுடைய பேரை மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அவங்களே நேரடியா பேசி அவங்க கொடுத்த கண்டென்ட்டை தான் இந்த புக்காவே பதிவு பண்ணியிருக்கோம். அதாவது அகத்தியர் அப்படின்னா அகத்தியர்கிட்ட நேரடியா பேசி அவர் கொடுத்த குறிப்பு தான் இந்த புக்ல இருக்கும். அதே மாதிரி போகர், குதம்பை சித்தர், புலிபாணி சித்தர், மச்சமுனி, இந்த மாதிரி யாரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அவங்க கிட்ட நேரடியா பேசி அந்த மாதிரி 50 குருமார்கள் பேசியிருக்காங்க. அந்த 50 குருமார்களுடைய பதிவும் இந்த புக்ல இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இல்லப்பா எனக்கு இந்த 50 பேர் நான் வாங்கி பார்த்துட்டேன், எனக்கு இந்த 50 பேருமே இல்லை, எனக்கு வேற ஒரு குரு இருக்காரு, அவருடைய பேர் இதுதான் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க, கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த குரு கிட்ட பேசி அவங்களுடைய டீட்டெயில்ஸையும் நாங்க உங்களுக்கு தரோம். அவங்கள எப்படி வழிபடணும், என்ன மந்திரம் அவங்களுக்கு பிரயோகம் பண்ணணும், அவங்களுடைய உபதேசம் என்ன. இங்க பேருக்கு நானும் ஒரு குருவை வழிபடுறேன் அப்படிங்கிறது ஒரு உண்மையான பக்தியோ உண்மையான குரு ஃபாலோ பண்றதோ கிடையாது. அவங்களுடைய உபதேசங்களை ஃபாலோ பண்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எப்பவுமே அந்த குரு என்ன சொல்றாங்களோ அதுதான் இந்த புக்கோடைய பேரே குரு வழி நட. அவங்க காட்டுற வழியில நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக்கே போட்டிருக்கோம். ரொம்ப விலை மதிப்பில்லாத ஒரு புத்தகமா இதை சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி காட்டினதுமே நான் சொல்லியிருக்கேன், ரகசியங்களை வெளிப்படுத்தி அந்த புக்கை போட்டிருக்கோம். அதுக்கும் இங்க காட்டின நீங்க பாக்குற இது வரைக்கும் இந்த சேனல்ல சொல்லப்பட்ட 3 புக்குக்குமே விலை மதிப்பு கிடையாது, விலை மதிப்பு அற்றது இந்த புத்தகங்கள். இதை வாங்கி படிக்கும் போதே உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க இந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்ல போடலாம். இந்த புக் ஸ்பெஷலி மேட் ஃபார் பர்சன் ஹூ சர்ச்சஸ் த குரு, அதாவது யார் அவங்க குருவை தேடுறாங்களோ அவங்களுக்கான ஒரு புக்கமா இது இருக்கும். எல்லாருமே ஏதோடைய சித்தருடைய தொடர்புலையோ சித்தருடைய வம்சத்திலேயோ தான் வந்திருப்போம், அது நமக்கு தெரியாது. அவங்க தான் நம்ம குல குருவா பல காலங்களுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க, அதுவும் நமக்கு தெரியாது. இந்த புக்கை நீங்க ரேண்டம் பிக்ல ஓபன் பண்ணும்போது உங்களுக்கான குரு இதுல வருவார். நீங்க கண்ணுமுடி நீங்க திறக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு மேஜிக்கல் புக், உங்க குரு யாரு, உங்களுக்கான உபதேசம் என்ன அப்படிங்கிறது இந்த புக்ல இருக்கும். அதுதான் சொன்னேன், இது கலியுக கீதை மாதிரி ஒரு புக்கு. ஆனா உங்க குருவுடைய தேடலுக்கான முற்றுப்புள்ளி இந்த புக். சரிங்களா? இதை தவிர இல்லப்பா எனக்கு இவர் தான்ப்பா குரு, எனக்கு அவரை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கமெண்ட் பண்ணீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸும் நாங்கள் எடுத்து உங்களுக்காக கொடுப்போம். கண்டிப்பா இந்த புத்தகங்களை வாங்கி படிங்க.
இந்த 3 புத்தகங்களையுமே உங்க பூஜை ரூம்ல ஒரு பொக்கிஷமா வச்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப சுத்தமான இடத்துல இருக்கணும். குருவுக்கான மரியாதையை வந்து நம்ம என்னைக்குமே தரணும். அதாவது குருவோடைய வந்து கண்ணை பார்த்தே பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவர் பாதம் பார்த்து தான் பேசணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவு பக்குவம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து குருஸ்தலம். அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா யாருமே தலை நிமிர்ந்து நடக்காத மாதிரி குனிஞ்சு ஒரு குகைக்குள்ள வர மாதிரியே வந்து இங்க செட்டப்பே வந்து பண்ணியிருப்போம். நான் இதுவுமே பியூரா அகத்தியரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் பண்ணது, இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி. ஸோ கண்டிப்பா இந்த புக்கெல்லாம் வாங்குங்க, படிங்க. படிக்கிறது பெருசு இல்லை, அதன் வழி நடங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த புக் தேவைங்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப்ல கமெண்ட் பண்ணலாம். நாங்க வந்து உங்களுக்கு இந்த புக்கை கொரியர் பண்ணிடுவோம். நன்றி, வணக்கம். உய்வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.